வீடியோ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து 2024 வந்து எல்லாம் ஹாப்பியாக இருங்க. நம்ம அதோட இப்போ ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரீம் பொருள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது ட்ரோன் நம்ம வாங்கிட்டோம். அதனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நியூ இயர் வந்து நம்ம ஹாப்பியாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம ஹாப்பியாக இருக்கும். நம்ம யூடியூப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எல்லாம் ஹாப்பியாக இந்த வருஷம் இருங்க. ஏன்னா நம்மளுக்கு யூடியூப் இந்த ஆரம்பத்துலேயே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நம்ம ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ட்ரோன் வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இனிமேல் வர ஒரு வீடியோலையும் இந்த ட்ரோன் ஷாட் இன்க்ளூட் ஆகும். வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா EI ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஒயிட் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. நம்ம என்ன கலர் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கியிருக்கிறது பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கோம். நம்ம ஒயிட் கலர் தான் ஐஎம் பண்ணோம். பட் ஆனால் மேலே பறக்கிறதுக்கும் போது ஒயிட் கலர் அந்த அளவுக்கு தெரியாது. அப்படிங்கிறனால நம்ம வந்து பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கோம். வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K HD கேமராவில் வந்து நம்ம ஷூட் பண்ணலாம். ஆப் கண்ட்ரோல், ஏதாவது ஒரு ஒய்ஃபை கேமரா லிங்க், இதாவது கேமரா ட்ரோன். மெயினாக பார்த்தீங்கன்னா கேமரா ட்ரோன் இது ஃபோல்டிங் பாடி, அதாவது மடிச்சு அப்படி நம்ம பேக்கெட்டில் கூட ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லாங் லைஃப் பேட்டரி, அதாவது ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அதை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 360 ரோல், அதாவது அப்படியே 360 டிகிரிக்கு அப்படியே சுற்றிட்டே மேலே பறக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. அப்புறம் ஏர் ப்ரெஷர் டெப்த் சென்சார் அப்படின்னு அதை மேலே போய் பார்த்திங்கன்னா அதை அப்படியே அங்கேயே அங்கிட்ட இங்கிட்ட அந்த காற்றுக்கு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக சென்சார் நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதோட ஓரளவுக்கு ரேஞ்ச் இருக்கும். அந்த ப்ரைஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். சாப்பிட வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே கேஸோடு கொடுத்துருக்காங்க. நீட்டாக அப்படியே ஜம்முன்னு இருக்குது பார்க்குறக்கே. நம்ம கோயிலில் வச்சு ஒரு பூஜை மட்டும் போட்டாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது பாருங்கள். பிளாக் கலரில் கேஸ் நம்ம ஈஸியாக அப்படி எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி அழகாக ஸ்மார்ட்டாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. வாங்க அழகாக திறந்துடும். பிரிக்கும் போது ஒரு செம்ம சொல்லணும்னு தெரியல, அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க நம்ம ட்ரோனை அழகாக அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே இங்கே பாருங்க. நம்ம பேக்கெட்டுக்குள்ளே கூட போட்டு எடுத்து போயிடலாம் மட்டும் இருக்கு. அவ்வளோ சின்ன வெயிட்லெஸ் பாருங்க, செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பார்ப்போம். செம்ம வெயிட்லெஸ்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல். பார்த்தீங்கன்னா ட்ரோனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன சைஸில் இருக்குது. ஆனால் அதோட ரிமோட் கண்ட்ரோல் பாருங்கள் செம்ம பெருசாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இதை என்னென்ன இருக்குன்னு பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கேபிள் இருக்குது. நார்மலாக நம்ம வந்து மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, அதிலே குதிக்கலாம். நம்ம நார்மல் மைக்ரோ டைப் சார்ஜர்னால இந்த ட்ரோனை வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் 1.5 ஹவர் சார்ஜ் பண்ணோம்னா வந்து 25 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் பறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து 20 மினிட்ஸ் போட்டிருக்காங்க, பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொப்பலர்ஸை வந்து கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சைடில், அதாவது இப்படி ப்ரொப்பலர்ஸை வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 4 ப்ரொப்பலர்ஸும். ஓகே, நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிடுவோம். வேறு என்ன இருக்குது? வேறு பார்த்தீங்கன்னா எதுவும் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆப் ஏதோ அந்த கேமராவோட எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நம்ம கொஸ்டின் பேப்பரே ஒழுங்காக படிக்க மாட்டோம். இவ்வளோ பெரிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் படித்தா தான் ஓட்ட முடியும் மெயினாக. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 ப்ரொப்பலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கு நம்ம ஆக்சிடென்ட் ஆனால் இருக்குது. அது நல்லா சோட்டா சைஸில் ட்ரோனுக்கு தகுந்த மாதிரி சோட்டா சைஸில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று கொடுத்துருக்காங்க மெயினாக. ஓகே, இதெல்லாம் நம்ம அப்படியே பார்ப்போம். நம்ம விஷயத்துக்கு வருவோம். பாருங்கள், ஏதோ கையில் வைக்கிறக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ மவுஸ், அதாவது மொபைல் இது மவுஸ் மாதிரி இருக்குது. நம்ம கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மவுஸ் மாதிரி. இது ஃபோல்டபுள் பாடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இது லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி திறக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரிஜினல் DJI மினி ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். ஹைட்டு வெயிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இது அளவு தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சும்மா பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ரிமோட்டை அப்படியே நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, ஃபஸ்ட்டு 4 ப்ரொப்பலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நல்லாவே இருக்குது. வாங்க அதை அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா மீறினா ஒரு 200 இல்லை 300 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டியூயல் கேமரா ட்ரோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, அதாவது ரியர் வியூ பார்க்குற, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒய்டு ரேஞ்சில் வர கேமரா. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்ட், அதாவது பார்த்திங்கன்னா டவுன் வியூ பண்ணுறதுக்கு அதில் ஒரு கேமரா இருக்குது. செம்ம சிறுசாக
வேறு லெவலில் இருக்குது. இந்த 2 கேமரா வச்சு நம்ம மாஸாக ஷூட் பண்ண போகிறோம். வச்சு நம்ம இது யூடியூப் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரோனவே பார்த்திங்கன்னா செம்ம லைட் வெயிட்டாகவும் டியூவல் கேமரா பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி பார்த்திங்கன்னா அதை விட நல்லா நீட்டாக இருக்குது. நார்மலாக நம்ம சார்ஜ் பண்ணோம்னாலே வந்து ஒரு 1.5 hours சார்ஜ் பண்ணால் ஒரு 20 minutes இல்லை 50 minutes பறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்ரி இல்லைன்னா ஏதோ அட்டைப்பெட்டி தூக்குற மாதிரி, அதாவது லைட் வெயிட்டாக இருக்குது. பேட்ரி இருக்குது தான் இருக்கிறதுலே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஓகே, நம்ம பேட்ரி ப்ளக் பண்ணிடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஓரளவுக்கு லுக்கு தான் வேறு லெவலில் இருக்குது. இப்படி பாருங்கள், ஸ்டைலாக இருக்குது. நீங்கள் போய் இதோட மேஜிக் ஷாட்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க, வேறு லெவலில் இருக்கும். அந்த மேஜிக் ஷாட்ஸை பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பாருங்கள் கேமரா. இது பார்த்தீங்கன்னா இது கேமரா ட்ரோன் தான். நம்ம வீடியோ யூடியூப் பர்பஸ்க்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம். பாருங்கள், இதில் 2 கேமரா இருக்குது. 2 கேமராமே ரீசனபிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒரிஜினல் ட்ரோன், அதாவது பார்த்தீங்கன்னா 1 lakh 2 lakh இருக்கிற ட்ரோனுக்கு இது வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். 2 கேமரா இருக்குது. நம்ம வேறு லெவலில் ஷூட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றி சொசைட்டி எடுக்கிறதுக்கு இது எடுக்கலாம். கீழே வந்து நம்ம அண்டர் கிரவுண்டில் எடுக்கிறதுக்காக இந்த கேமரா இருக்குது. நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ். சுத்தமாகவே இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லை. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 200-300 கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமாகவே இந்த ட்ரோனோட வெயிட்டு. அதுங்க ட்ரோன் 12 அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் மாசாக வெயிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேமரா பார்த்தீங்கன்னா 2 முன்னாடி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. மேலே ஆன் ஆஃப் சுவிட்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலும் நல்லா இனோவேஷனாக மாடலாக நல்லா நீட்டாக இருக்குது. இதுவும் பிளாக் கலரில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா ட்ரோன்னால நம்ம ஃபோன் வந்து கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்குது. இதில் நம்ம அப்படியே ஈஸியாக நம்ம ஃபோனை வச்சு நல்லா அப்படியே நீட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடு. இது வந்து கேமரா ஃபோட்டோ எடுக்கிறது. இது வந்து ஸ்பீடுக்கு. இது வந்து ஃப்ளிப்பு. இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா அப்பு டவுனு. இது வந்து 360 degree ரோடு டேக் ஆஃபு. இது வந்து லேண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இது அப்படி இப்படின்னு இதை வச்சு நம்ம அல்டிமேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 2 ஆண்டனா பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக ஸ்டைலாக இருக்குது. இதை வச்சு நம்ம மாஸ் காட்ட போகிறோம். இனிமேல் வர ஒரு வீடியோவும் நம்ம ட்ரோன் ஷாட்டில் தான் கவர் பண்ண போகிறோம். ட்ரோன் ஷாட் எடுத்தாலே இது எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா மாடர்னாக டெக்னிக்காக இருக்கும். வாங்க நம்ம போய் நம்ம டெஸ்ட் பண்ணி காமிக்கலாமா? வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அந்த நடு பட்டனை ஒன் சைட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ட்ரோன் ஆன் ஆயிரும். அப்புறம் இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா சிக்னல் கனெக்ட் ஆகிற மாதிரி சவுண்ட். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கீக் அப்படின்னு சவுண்டு கேட்கும். வாங்க ஆரம்பிச்சிடுவோமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம ட்ரோன் ஆன் ஆகிடுச்சு. பறக்க விடலாமா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்ட். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நீங்கள் சர்ப்ரைஸாக ஈகராக வெயிட் பண்ணிட்டுருங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து புது ட்ரோன் நம்ம காஸ்ட்லியாக வேறு வாங்கியிருக்கோம். நம்ம வந்து முதல்ல விட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் கிரவுண்டில் போய் இந்த ட்ரோனை பறக்க விடலாம். என்னடா இவ்வளோ தூரம் பண்ணி பறக்க விடலன்னு நினைக்காதீங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம ஓப்பன் ஸ்பேஸுக்கு போகிறோம். நானும் கேமராமேனும் போய் ஓப்பன் ஸ்பேஸில் பறக்க விட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு இந்த ட்ரோன் பறக்கிற வீடியோ தான் வரும். இன்றைக்கி இந்த நியூ இயர் 1 அப்போ நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறீங்க. நாளைக்கு இந்த வீடியோவை பறக்க விட்ற டெஸ்டிங் வீடியோ தான் பார்ப்பீங்க. இதே மாதிரி வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ட்ரோனை ரிவ்யூ பிடிக்கும். உங்களுக்கும் இந்த ட்ரோன் வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்களும் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கும் முடிஞ்சால் இந்த ட்ரோன் வாங்கலாம். ரீசனபிள் ப்ரைஸ் தான் இந்த ட்ரோன் வந்து. இது நார்மலாக நம்ம யூடியூப்காக யூஸ்க்கு அப்படிங்கிறதால எதுக்கு வேணால் நீங்கள் இந்த ட்ரோனை வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா யூஸ் ஆகும். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய்.
Trophy when the eagle fly. Trophy when the sea for life. And equal time for the real life.